யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, இன்றைக்கு ரீடிங்கில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, அவர் ஏன் திடீர்னு என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க. என்னுடைய நபர் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு இன்றைக்கி என்கிட்ட பேசுகிறதில்ல அப்படின்னு. இன்றைக்கு கார்ட்களோட உண்மை விஷயம் என்ன, அவர்கள் ஏன் அவங்ககிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்றத பற்றி கார்ட் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, கார்டில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பெரிய ரகசியம் என்ன, மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகசியம் என்ன உங்கள் நபர்களுடைய வாழ்க்கையை பொறுத்து அப்படின்றத இன்னைக்கு ரீடிங்கில் நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ ஏன் உங்கள் நபர்கள் உங்கள்கிட்ட பேச மறுக்கிறாங்க, அவர்கள் மறுக்கிறதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படின்றதுக்கு டிவைன் முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இன்னொரு கார்டும் எடுத்து விடுறேன். ஓகே, இதில் முதல் விஷயம் ஏன் அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய நபர்கள் ஏதாவது ஒரு பெரிய இருளுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது ஒரு தவறான பழக்கமாக இருக்கலாம். அவங்களுடைய லைஃப் ஆகிக்க ஏதோ தவறான ஒரு விஷயத்தில் இந்த நபர்கள் மாட்டிக்கொண்டிருக்காங்க. அவங்களுடைய காதலில் இப்போ தேர்ட் பார்ட்டி எனர்ஜிலாம் இருக்குது அப்படின்னா, தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய நபர்களோட மைண்டை நல்லாவே மழுங்கடிச்சிருச்சு. ஓகே, அவர்கள் ஒரு தவறான திசைக்கு திருப்புறது, அவங்களுடைய பேச்சுகளை கொடுத்து ஏதோ ஒரு தவறான திசைக்கு உங்கள் நபர்களை திருப்புறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்போதைக்கு உங்கள் நபர்கள் ஏன் பேச மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் கூட, இவர்களுடைய மைண்டு ஃபுல்லாகவே மழுங்கி போயிடுச்சு. அந்த இடத்துல பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே உங்கள் நபர்கள் சிக்கி கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல டிவைன் சொல்கிறாங்க. நானே போய் பேசணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும், ஏன் நீங்கள் முயற்சி பண்ணுறது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது இல்லை அப்படின்னா, ஒரு வெறித்தனமான ஒரு ஈர்ப்பு, ஒரு வெறித்தனமான ஒரு விஷயத்த, ஒரு ஈர்ப்பை ஒரு பிளாக் மேஜிக் ஒரு விஷயத்த இந்த உங்களுடைய நபர்கள் சிக்கி கொண்டிருக்காங்களாம். ஒரு பெரிய விஷயம் இது சாதாரணமாக உங்கள் நபர்கள் போயிட்டு எதுலையாவது ஒரு மனக்குழப்பத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துலையோ சிக்கிக்கொண்டு கிடையாது. இவங்க சிக்கி கொண்டிருக்க விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு பிளாக் மேஜிக்குள்ளே தான் உங்களுடைய நபர்கள் சிக்கி கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்த நபர்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட நபர்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜோ ஒரு கோலோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் நபர்கள் உங்களை நெருங்குற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தோணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபோன் கோலோ நேரில் மீட் பண்ணுறதுக்கோ வெயிட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு மனம் திறந்து பேசியிருப்பீங்களா அப்படின்னா அதுக்கான ஆன்சர் நோ தான். அப்போது இந்த பேசணும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த இடத்துல பிளாக் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள் டிவைன் சொல்லியிருக்காங்க. என்னதான் முயற்சிகள் பண்ணாலுமே கூட, நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நபர்கள் பண்ணுற முயற்சிகளாக இருந்தாலுமே சரி, அதெல்லாமே ஏதோ ஒரு தீய ஒரு சக்தின்னு சொல்லலாம். ஓகே, உங்களுடைய நபர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தீய சக்தி கையில் அந்த விஷயங்கள்லாம் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இந்த இடத்துல இவர்களுக்கு அந்த பிளாக் மேஜிக்கை பயன்படுத்திருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய நெருங்கி பழகக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப அவையாக இருக்குது. அதாவது அவர்களுடைய குடும்பம் சார்ந்த நபர்களே கூட இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக்கை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த நபர்கள் என்னதான் முயற்சி, ஏன்னா ஒரு அளவுக்கான பிளாக் மேஜிக்கையும் தாண்டி ஒரு அதீதமான ஒரு பிளாக் மேஜிக்கோட எனர்ஜி காட்டுது அப்படி பார்க்க. ஸோ அது இன்னொரு மூன்றாவது நபரால் மட்டுமே பயன்படுத்தியிருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த இடத்துல அவர்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே எந்த நபரையுமே தள்ள முடியாது அப்படின்ற கேட்க, கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபேமிலியோட ஆதிக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சீரழிவை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல டிவைன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையான பாசம் இருக்குது, காதல் இருக்குது, பட் அதை வெளிக்காட்ட முடியலை. அந்த இடத்துல அவங்க உங்கள் மேலே உண்மையாகவே ஒரு அதீத காதல் வச்சுருக்காங்க அப்படின்னாலும், ஏதோ ஒரு இடத்துல நான் மாட்டிகிட்டு இருக்கனாலே என்னால் வெளிப்படுத்த முடியலை அப்படின்ட்டு இருக்கலாம். ஒரு பய உணர்வை க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலுமே உங்கள் நபர்களாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல நான் ட்ரை பண்ணால் கூட என்னை சுற்றி நிற்கிற நபர்களாலேயே என்னால் ஒரு விஷயத்தை ஓகே
ஓகே அப்படின்னு பண்ண முடியலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜியும் நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறேன் உங்களோட நபர்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது. இவங்க என்ன தான் அந்த இடத்துல இப்போ ஃபேமிலி கூட ஃபைட் பண்ணி இல்லை நீங்கள் தான் வேணும் அப்படின்னு எவ்வளோ போராடினாலும் பரவாயில்ல, நான் அந்த இடத்துல எல்லா விஷயத்தையுமே சரி பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்ற ஒரு காதல் எனர்ஜியும் ஏக்க எனர்ஜியும் இந்த இடத்துல எனக்கு தெரியுது. ஆனால் அதே சேம் டைம் எத்தனை முறைகள் முயற்சி செய்தாலும் அவர்களுடைய முயற்சிகள் கூட இந்த இடத்துல முயற்சிகள் கூட முறியடிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் அங்கே பார்க்குறேன்னு காட்சி. இல்லை 10 of Swords அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இடத்துல வார்த்தைகளால் பல கத்திகளை உங்கள் மேலே குத்தி உங்களை சாகடிச்சிட்டு போன ஒரு உணர்வு தான் இந்த இடத்துல. மொத்தமாகவே வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய செயல்களாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க உங்களை கொன்று அப்படியே புதைச்சிட்டு போன ஒரு விஷயந்தான் அந்த நபர்கள் பண்ண விஷயங்கள். ஓகே, அந்த விஷயங்கள்லாம் இப்போ எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பிளாக் மேஜிக்கோட எனர்ஜி இருக்குது. அப்போது அந்த நபர்கள் தான் என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தெளிவில்லாமலே உங்களை வார்த்தைகளால் சாகடிச்சிருக்காங்க. அவர்கள் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வருத்தங்களை தருது அப்படின்னா அந்த நபர்கள் சுயநலவோடையா அப்படி ஒரு விஷயத்த பண்ணினாங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த நபர்கள் சுயநலவோட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணத மாதிரி எனக்கு இங்கே தெரியல காட்சலியா. ஏன்னா அந்த நபர்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கார்கள், ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவர்களே வெறி பிடிச்ச மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு எனர்ஜியில் இருந்துகிட்ருக்கலாம். தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றும் தெரில, தான் என்ன பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு சிலரோட பார்ட்னர் வந்து இதை வெளிப்படையாக உங்கள்கிட்டே சொல்லியிருக்கலாம், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நான் என்ன பேசுகிறேன்டே தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வுகள். இந்த சைடில் பார்த்தாலும் அவர்களுடைய செய்கையை வந்து உங்களை கொலை பண்ணிட்டுருச்சு, முழுசாகவே கொண்டு குவிச்ச மாதிரி ஒரு உணர்வு தான் அந்த இடத்துல. இந்த நபர்கள் அதையும் தாண்டி மீண்டுமே அந்த மன்னிப்பு கேட்க வர்றேன் அப்படின்ற எண்ணமும் இந்த நபர்களுக்கு இருக்கிறத பார்க்குறேன். பட் இந்த இடத்துல ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதெல்லாம் அங்கால ஒரு தடங்கள் வருது. அந்த இடத்துல சூழ்நிலையை என்னால் சமாளிக்க முடியலை அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல தான் இந்த நபர்கள் மாட்டிக்கொண்டிருக்காங்க. அப்போது நீங்கள் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் நபர்களை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த நபர்களுக்குமே உங்கள் கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும், அகெயின் உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும். அந்த தனிமையான நீங்கள் 2 பேரும் இருந்த தருணங்களை ஏற்படுத்தி கொள்ளணும், பேசணும் மனம் விட்டு அப்படின்றத நினச்சா கூட இந்த நபர்களால் வெளிப்படையாக இந்த விஷயந்தான் அப்படின்றத சொல்ல முடியலை அப்படின்ற ஒரு தவிப்பு உங்களுடைய நபர்களுக்கு இருக்கிறத நான் இந்த இடத்துல பார்க்குறேன். என்னதான் இந்த நபர் காயப்படுத்தியிருக்கார் அப்படின்னாலுமே கூட இந்த நபர்களுடைய மனம் எதிர்பார்க்குறது என்னமோ உங்கள் கூடையான ஒரு தொடர்பை தான், உங்கள் கூடையான அந்த கனெக்ஷனை தான் இந்த நபர்களுடைய மனம் வந்து எதிர்பார்க்குதான். ஓகே, ஸோ அதே மாதிரி இவர் ஏன் என்கிட்ட பேசலாம், ஏன் என்னுடைய நபர், ஓகே உங்களுடைய நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இது நான் பெண்ணுக்கு ஆணுக்கு அப்படிலாம் சொல்ல கிடையாது. உங்கள் நபர்கள் ஆணோ பெண்ணோ இந்த ரீடிங்ஸ் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் யாராக இருந்தாலுமே இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்தும். ஓகேயா? ஸோ ஓகே, இவங்க ஏன் உங்ககிட்ட பேசலை உங்களுடைய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 விஷயத்தில் காலை வச்சு மாட்டிக்கொண்ட மாதிரி இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் கூட அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தணும், அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கணுமா அந்த இடத்துல ஒரு மன்னிப்பு கேட்கணும், அகெயின் வந்து உங்கள் கூட ஒரு உறவை வந்து தொடங்கணும். இன்னொரு விஷயம், இன்னொரு நபர் இந்த நபரை வழிகட்டாயப்படுத்தி இன்னொரு நபரோட கனெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது இவர்களுடைய குடும்பம் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது இப்போ இந்த செகண்ட் இருக்கக்கூடிய விஷயத்தில் கூட இந்த நபர்கள் எது வேணும் அப்படின்னு தேர்வு செய்ய முடியாமல் இருக்காங்க, எது ஓகேயாக இருக்குது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் உங்களுடைய நபர்கள் வந்து இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ இந்த நபர்கள் முடிவு எடுக்கலை அப்படின்னாலும் இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இவர்களை ப்ரெஷர் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த வேகத்தில் இந்த நபர்கள் ஏதாவது சீக்கிரமாக ஒரு முடிவு எடுப்பாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து ஏதாவது ஒரு மௌனமாக இருக்காங்க, ஒரு நேருக்கு நேர் பதில் சொல்லலை, இன்னுமே ஒரு விஷயத்த சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு திருப்புமுனையை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் உங்களுடைய நபர்கள் வந்து மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த நபர்களுடைய மனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தன்மை வாய்ந்தது. யார் என்ன சொன்னாலுமே நான் அதை வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த நபர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அவங்கள ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணுடைய அதிகாரம். ஓகே, அந்த இடத்துல பெண்ணுடைய அதிகாரம் அப்படின்னா ஒரு தாய் எனர்ஜி, ஒரு அக்கா மாதிரி ஒரு எனர்ஜி அப்படி இருக்கக்கூடியவங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகே,
ஒரு பெண்ணோட எனர்ஜி, ஒரு மாமியாரோட எனர்ஜி அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இவர்களெல்லாம் உங்களுடைய நபர்களை ஆளுமை பண்ணுறாங்க, ஆள்றாங்க. அப்படிங்கும்போது அவர்களை தாண்டி உங்கள் நபர்களால் பேச முடியல. மற்றபடி இந்த இடத்துல நீ வேண்டான்னு நினைக்கிற, உன் கூட நான் வாழ வேண்டான்னு நினைக்கிறேன், உன் கூட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன், அப்படிலாம் கிடையாது. இந்த நபர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போ இந்த செகண்ட் இருக்கக்கூடிய இக்கட்டான நிலைமை என்ன அப்படின்னா, என்ன ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா, அந்த நபர்கள் வேறு யாராவது திருமணம் பண்ணி கொள்கிற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் கண்டிப்பாக தேர்வு பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு நிலையில தான் உங்கள் நபர்கள் மாட்டிக்கொண்டிருக்காங்க. அப்போ உண்மையாக இருக்கக்கூடிய அந்த காதலும் ஏக்கமும் அந்த நபர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நான் உன்னையே திருமணம் பண்ணிக்கொள்கிறேன், உன் கூடயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த வாக்குறுதிகள்லாம் அந்த நபர்கள் மீண்டுமே நினச்சி பார்க்க தான் செய்கிறாங்க. ஓகே. ஆனால் இந்த நபர்களுக்கு வருத்தம் இருக்குது. இப்போ உங்களுக்கு கூட இருக்கலாம், என் நபர் என் கூட கதைச்சாங்க, பேசினாங்க, ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்தாங்க, என் கூடயே தொடர்ந்து வரவேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கொடுத்த கமிட்மெண்ட்டெல்லாம் எங்கே போச்சுட்டே தெரில. இந்த நபர்கள் இன்னொரு நபரை மணக்க போகிறாங்க இருக்கும், இன்னொரு நபரை திருமணம் பண்ண போகிறாங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஓகே. ஆனால் அதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய நபர்களுக்கே தெரியாமல் ஒரு பிளாக் மேஜிக்கை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால தான் இந்த நபர்கள் இன்னொரு நபரோட கமிட்மெண்ட் ஆகிறது, இன்னொரு நபர்களோட இவர்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி போகிறது, அப்படின்ற மாதிரி விஷயங்களை உங்கள் நபர்கள் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே முழுக்க பார்க்கும்போது உங்களுடைய நபர்கள் சரியான ஒரு திசையை நோக்கி தான் போய் கொண்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக அந்த நபர்கள் சரியான ஒரு திசையை நோக்கியே போகலை. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில்களை கொடுக்கறதுக்கு இந்த நபர்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளுவாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல அதிரடி முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அதிரடி முடிவு அப்படின்றது இந்த பிளாக் மேஜிக்குள்ளே போய் மாற்றுறது, ஒரு நபரை திருமணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸில் கூட உங்கள் நபர்கள் இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்காங்களாம். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களை பொறுத்து உங்கள் நபர்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் சுத்தமாக உங்களுக்கு தெரியாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இங்கே உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அங்கால நிறைய விஷயங்கள் கமிட்மெண்ட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. அப்போது உங்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த நபர்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம், இப்போ இந்த பிளாக் மேஜிக் இருக்குது, இன்னொரு நபர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ இன்னொரு குடும்பத்துக்குள்ளே நான் போக போகிறேன். ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் நபர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. இப்போ உண்மையான அன்பே இருந்தாலுமே கூட இன்னொரு நபர்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இன்னொரு நபர்கள் என்னை புஷ் பண்ணி இன்னொரு விஷயத்துக்கு தள்ளுறாங்க. அப்படிங்கும்போது இந்த நபர்களை செய்ய வழி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம தான் போகிறோமே, அதுக்கு பிறகு ஏன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே நிறைய பேரோட நபர்கள் திடீர் திருமணம் உங்களுடைய நபர்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல டிவைன் சொல்கிறாங்க. பார்த்துட்ருக்கவங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது ராகு திசை, சனி திசை இது மாதிரி இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் என்னென்னு அந்த தடைகளெல்லாம் கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா பிளாக் மேஜிக் அதிகமாகி ஒரு பெரிய பிளாக்கேஜஸ் க்ரியேட் பண்ணுது. ஓகேயா. ஸோ அதனால் அந்த தடைகளை முதல்ல ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவே உங்கள் நபர்களை உங்ககிட்ட வரவிடாமல் அவர்களை பிரித்து வைக்கிறதுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி வைக்குது. சூழ்நிலைகளில் ஒரு தடையை க்ரியேட் பண்ணுது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அதில் பிளாக் மேஜிக்கெல்லாம் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியுது. இப்போ போகிற இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் எனக்கு சரிண்டே புரியலை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளாக் மேஜிக் ரிமூவல் மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்களுமே ரெடியாக இருக்கோம். ஓகேயா. ஸோ இதுதான் இன்றைக்கான ரீடிங். ஸோ இதில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதில் கூட நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதா இருக்குன்னு. ஸோ அது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு அதையும் தாண்டி மெத்தட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு மெத்தட்ஸ் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.